அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ஒயிட் சாஸ் வித் சிக்கன் ஸ்டியூ. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரஸ்ட் மட்டும் வாங்கிட்டு அதில் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிடலாம். மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதை 2 சைடும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேகிற அளவுக்கு நம்ம பொரிச்சு தனியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் கார்லிக், பட்டர், மைதா, நட்மெக், மில்க், இதெல்லாம் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டுட்டு கார்லிக் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு அது நல்லா அது ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி கட்டியாக வராத அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மிக்ஸ் பண்ண கொஞ்சம் அது வந்து கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பெப்பர் தூள், சால்ட்டு, நட்மெக், ஜாதிக்காய் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் ஒயிட் சாஸ் தயார். நெக்ஸ்ட் என்ன சர்வ் பண்ணலாமா? சிக்கன் நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த ஒயிட் சாஸ் ஊற்றி அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மேத்தி தூவி விட்டோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம வந்து சிக்கனை வந்து ஒயிட் சாஸ்க்குள்ளே போட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்படியும் சாப்பிடலாம், இல்லைனா நம்ம தனித்தனியாகவும் வச்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால நான் வந்து ரெண்டுமே தனித்தனியாக வச்சு சர்வ் பண்ணேன். அண்ட் அதை வந்து உண்மையாகவே சொல்லணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ அவங்களே சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. வெளிநாட்டு டிஷ் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியே காலி ஆயிடுச்சு. அந்த பையன் எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்க. நல்லா இருக்கா? இருக்கா மலக்கூட